திருமாவளவன் அவர்கள் தேர்தலுக்கு பின்பும் தன்னோட பேர வலிமையை கூட்டிக்கிட்டே இருக்காருன்னு நான் பாக்குறேன். வைகோ அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய பரிசு. அந்த அளவுக்கு இன்னைக்கு அவரோட தோழமை கட்சிகளால இன்னைக்கு நகைப்புக்குள்ளா இருக்கு. இந்த நேரத்துல தான் இந்த தெளிவு திருமாவளவன் அவர்களுக்கு வந்திருக்கா? இல்ல, இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகாரம் கைக்கு வந்துருச்சுல. 2 நிலைப்பாடு இருக்கிறது. வாக்குகளை காப்பாற்றுவதற்கு விஜயோடு இருக்கிறார். கட்சியின் நிர்வாகிகளை தனக்குள்ளே தக்க வைத்துக் கொள்வதற்கு திமுக ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறார். திருமாவளவன் வியூகம் தான் வைக்கிறார். இந்த வியூகத்தினுடைய கிளைமேக்ஸ் எதுனா 29 தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர். தாவேக்கா அதை சொல்லிருச்சா? இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு போனாங்களா முதல்ல தாவேக்கா? நீங்க திருமணத்துக்கு ஒரு வரதட்சணை வாங்கிட்டீங்க, மறுமணத்துக்கு ஒரு வரதட்சணை வாங்கிட்டீங்களே. பாஜகவுக்கு இப்ப என்ன தேவைன்னா, அண்ணாமலை தனியா கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. 18 லட்சம் பேர் அங்க போயிட்டாங்க. யாரையாவது ஒரு பாஜக நண்பரை பார்த்தோம்னா, இல்ல டெல்லினா நாங்க மோடி, மாநிலம்னா அண்ணாமலை. ஒன்று ஆஃபர், இன்னொன்னு அக்செப்டன்ஸ். இங்க நீங்க ஆஃபர் கொடுத்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லிதான் தன்னுடைய அரசியலை ஆரம்பித்தாரு தாவேகா தலைவர் விஜய், இன்றைய முதலமைச்சரும் கூட. அதிகாரம் கிடைத்த உடனேயே எல்லாருக்கும் அமைச்சரவையை பகிர்ந்தும் கொடுத்தாரு. கூட்டணி கட்சிகளோட ஒரு கூட்டமும் நடத்தப்பட்டுச்சு. இன்றைக்கு திரு திருமாவளவன் அவர்கள் தாவேகாவுடன் நாங்க அமைச்சரவையில மட்டும்தான் பங்கு பெற்றிருக்கோம், ஆனா கூட்டணி அப்படிங்கிறது திமுகவோட தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்கலாம் சார்? இல்ல, இது முதல்ல திருமாவளவன் அவர்களுடைய கருத்து. இன்னைக்கு வைகோ அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு இருக்காரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு அவரோட தோழமை கட்சிகளால இன்னைக்கு நகைப்புக்குள்ளா இருக்கு. பட் ஆனா இதுல திருமாவளவன் அவர்களோட சாமர்த்தியமான காய்நகரத்தில் ஒண்ணு இருக்கு. நம்ம அந்த இடமும் நம்ம ஒண்ணு பார்க்க வேண்டியிருக்கு. வைகோ அவர்கள் திமுகவை விட்டு அப்படியே நேரடியா தாவேகா பக்கம் வந்தார். இன்னைக்கு மதிமுக 2 எம்எல்ஏக்கள் வைகோ அவர்களோட இருக்காங்களா? காணவில்லையே. 2 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு திமுக பக்கம் போயிட்டாங்களே. உதயசூரியன்ல போட்டிட்டதுனால அந்த பக்கம் நகர்ந்துட்டாங்க. திருமாவளவன் அவர்களும் என்ன காய்நகரத்தல் பண்றாருன்னா, இன்னைக்கு அவர் தாவேகாவோட தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி திமுகவோட இப்ப உறவுல இல்லைன்னு சொன்னா, பனையூர் பாபு மாதிரி இன்னும் பல பேர் போயிட்டா. நீங்க பனையூர் பாபு போய் இணைந்து விட்டார். இதே மாதிரி திமுக ஆதரவு விசிகா அப்படிங்கக்கூடிய கூட்டமே உள்ளுக்குள்ள இன்னும் கணிசமான பேர் இருக்காங்க. சோ அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம இப்ப ஏன் அதை டிக்ளேர் பண்ணணும்? இன்னும் உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கு. உள்ளாட்சி தேர்தலுக்கு 6 முதல் 8 மாதங்கள் ஆகலாம். இன்னும் மேயர் பதவிகளுக்கெல்லாம் எலெக்ஷன் வரைக்கும் குறைந்தபட்சம் 8 மாதங்களுக்கு குறையாம ஆகலாம். அடுத்து 29 நாடாளுமன்ற தேர்தல். சரி, அதுல காங்கிரஸே அந்த அணியை சந்திக்க போதுன்னு வச்சுக்கோம். ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர். தாவேக்கா அதை சொல்லிருச்சா? இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு போனாங்களா முதல்ல தாவேக்கா? இந்தியா கூட்டணி கூட்டத்திலே கலந்துக்கல. தாவேக்கா ஏன் கலந்துக்கலன்னு காங்கிரஸ் கேட்டா அவங்கள்ட்ட எம்பிஏ இல்லைங்கிறாங்க. ஒருவேளை 40க்கு 40 தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோம். இந்த பாஜக கடந்த முறை தோற்றதானே. அதிமுக பாஜக அலைன்ஸ் எல்லாம் தோல்வி தானே தனித்தனியாகவும் 19ல சேர்ந்து சந்திக்கும் போது. அப்ப நம்ம அப்படியே ஒரு எம்பியுமே இல்லை, எதுக்குங்க நாங்க பாஜக அலைன்ஸ் எதிர்க்கணும், இந்தியா கூட்டணி இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அப்ப திருமாவளவன் அவர்கள் தேர்தலுக்கு பின்பும் தன்னோட பேர வலிமையை கூட்டிக்கிட்டே இருக்காருன்னு நான் பாக்குறேன். ஒன்று, நீங்க இப்ப தாவேக்கா கூடயே நிக்கிறார்ல வைகோ அவருக்கு அப்படியே மாநகராட்சியில 4 கார்பரேஷன் எடுத்து கொடுத்துருவாரா விஜய் அவரு? நீங்க தேர்தலுக்கு முன்பு காங்கிரஸ் ஒரு ஆட்டம் ஆடினாங்களே, காங்கிரஸோட ஆட்டத்துக்கு நம்ம ஒரு பெண்களுடைய வரதட்சணையோடு ஒப்பிடுறது தவறுதான். இருந்தாலும் நான் அதோட ஒப்பிடுறேன். காரணம் என்னன்னா, ஒரு ஆணாதிக்கத்தினுடைய உச்சம் தான் வரதட்சணை வாங்குறது. நீங்க திருமணத்துக்கு ஒரு வரதட்சணை வாங்கிட்டீங்க, அது ஒரு எம்பி, ராஜ்யசபா எம்பி. அந்த ராஜ்யசபா எம்பியில திலக்கு எம்பி ஆக்கிட்டீங்க. மறுமணத்துக்கு ஒரு வரதட்சணை வாங்கிட்டீங்களே, காங்கிரஸ் நேரடியா விஜய் அவர்களோட கூட்டணி வைத்த பின்பு அது மறுமணம். அப்ப நீங்க தேர்தலுக்கு முன்னாடி நடந்தது திருமணம், இது மறுமணம். அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. வரதட்சணையே தவறு. நீங்க அதுக்கு பின்னாடியும் ஒரு எம்பி வாங்கிட்டீங்க. திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கி இருக்காருன்னு பாக்குறேன். இப்ப அவரு நான் தாவேகாவோட கூட்டணியில இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றதன் மூலமா அடைய போற லாபம் என்ன? அதை சொல்லாம இருக்கிறதுனால அடைய போற லாபம் என்ன? சொல்றதன் மூலமா அடைய போற லாபம் அமைச்சரவை பிரதிநிதித்துவம். அதான் ஏற்கனவே கிடைச்சிருச்சு. அமைச்சர் இருக்காரு, வன்னியரசு அமைச்சரா இருக்காரு. அப்ப இப்ப அவர் அதை தவிர்க்கிறதன் மூலமா இந்த ஒரு வருத்தப்படுறாருல, பனையூர் பாபு போன்றவர்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. அப்ப திமுக நாளைக்கு இன்னொரு இணைப்புலாம் நடத்தும் போது ஒரு சங்கடத்துக்குள்ளாவாங்கல்ல. நீங்க இப்படி பொருத்தி பாருங்களேன். மதிமுக இருந்து நாளைக்கு 1000 பேர் வர்றாங்கன்னா உடனே கலைவாணர் ரங்கத்துல ஏற்பாடு பண்ணிடுவாங்க. ஆனா விசிக இருந்து வர்றாங்கன்னா, திருமாவளவன் நம்ம கூட்டணியில இருக்காரா அந்த கூட்டணியில இருக்காரா? அவரே குழப்பத்துல தானே இருக்காரு. நம்ம ஏன் இப்ப திருமாவளவன் கட்சியில இருந்து ஆட்களை இணைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம். இன்னொன்று, நீங்க பாருங்க, ஆதி திராவிட நலத்துறையை சமூக நீதித்துறை அப்படிங்கிற மாற்ற ஜீவோ வந்து
அதை விசிகாவோட ரவிக்குமார் எம்பி கண்டிக்கிறார். அப்ப அவங்க வந்து நீங்க தேர்தலுக்கு முன்பு காங்கிரஸ் ஒரு ஆட்டத்தை கையில் எடுத்தாங்கல்ல, அதாவது திமுக கூடவே இருப்பாங்க, ஆனா அதுல எந்த கமிட்டும் பண்ண மாட்டாங்க. அப்ப காங்கிரஸ் பண்ணும்போது மாணிக்கம் தாகூர் சொல்றாரு, இது வார்த்தை விளையாட்டு இல்லைங்கிறார் நேத்து. இதைத்தானே காங்கிரஸ் பண்ணுச்சு தேர்தலுக்கு முன்பு. நீங்க திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருந்தாங்க, ஆனா காங்கிரஸ் செல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் விஜய்க்கு 18% ஓட்டு இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு பேசினாங்க. இன்னைக்கு திருமாவளவனுடைய கூற்ற பாருங்களேன், ஏறக்குறைய அதற்கு இணையான கூற்று தான். நான் வந்து தாவேகாவோட அமைச்சரவையில தான் பங்கு இருக்கு, என்னுடைய இன்னும் நாங்க திமுக கூட்டணியை விட்டு விலகிறேன்னு நான் சொல்லல, அவர்களா தான் பனகீர் பாபு போன்றவர்களை சேர்த்தாங்கிறது காங்கிரஸ் தேர்தலுக்கு முன்பு ஆடினாங்கல்ல பிளே, அந்த பிளே தான் இது. காங்கிரஸுக்கு அதுல திருமணத்திலும் லாபம் இருந்தது, மறுமணத்திலும் லாபம் இருந்தது. இது உள்ளாட்சி தேர்தல் லாப கணக்கு இருக்கலாம். பட் அதனால வந்து திருமாவளவன் அவர்கள் தவறான காய் நகர்த்தல் பண்றாருன்னு நான் உள்வாங்கிக்கல. அவர் ஒரு தெளிவான பார்வையோடு தான் அரசியல் செய்கிறார். இன்னொன்னு, அவர் திமுகவை வந்து முற்றிலும் எதிர்த்துக்கிட்டே இருந்தார்னா, நான் சொன்ன மாதிரி பனகீர் பாபு இணைந்தது போன்று இன்னும் பல பேர் இணையலாம். விசிகாவில் இருக்கக்கூடிய நீங்க சாஃப்டா திமுக டோன்ல இருக்கக்கூடிய பல பேர் இணையலாம். அப்ப அவர் அதையெல்லாம் தடுத்திருக்கார். அவர் கட்சியை வந்து வாக்குகளை காப்பாற்றுவதற்கு விஜயோடு இருக்கிறார், கட்சியின் நிர்வாகிகளை தனக்குள்ளே தக்க வைத்துக் கொள்வதற்கு திமுக ஒரு சாஃப்ட் கார்னர் எடுக்கிறார் அப்படின்னு பாக்குறேன். இந்த தெளிவு இப்பதான் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்ப திமுகவுக்கான ஒரு சாஃப்ட் கார்னரோட நிறைய பேர் விசிகாவுல இருக்காங்க அப்படிங்கறது தேர்தலுக்கு முந்தைய காலங்கள்ல இருந்தே இருக்கு. டிபேட்ஸ்ல அவங்க பேசும்போது கூட திமுக காரர்களா பேசுறாங்க அப்படின்ற விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இப்படி இருக்கும்போது இந்த நேரத்துலதான் இந்த தெளிவு திருமாவளவன் அவர்களுக்கு வந்திருக்கா? இல்ல, இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகாரம் கைக்கு வந்துருச்சுல. நீங்க அவர்கள் எடுத்த அந்த முடிவு என்பது, நீங்க ஒரு 2 நிலைப்பாடு இருக்கிறது. ஒன்று, நம்ம திரைமறைவில் பேசப்பட்ட விஷயங்கள் மிக மிக முக்கியமா திமுக கூட்டணியே பேசப்பட்டது. அது வந்து காதர் மைதீன் போன்றவர்கள் போட்டு உடைத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்டமா திருமாவளவன் அவர்களையும் முதல்வராக்குவதற்காக பேசப்பட்ட சூழல் இருந்ததுல. அப்ப எது நடந்தாலும் விசிகாவுக்கு லாபம் தானே. நீங்க இன்றைக்கு அவர்கள் அடைந்திருக்கிற லாபமே குறைவான லாபம் தாங்கிறேன். 2 எம்எல்ஏக்கள், அதுல ஒருவர் அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார், அதுவும் ஆதி திராவிட நலத்துறையே ஒதுக்கப்பட்டிருக்கிறது, சமூக நீதித்துறை அப்படி வேணா நம்ம சொல்லிக்கலாம், சமூக நீதித்துறையே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அமைச்சர் இலக்கு என்கிற எண்ணிக்கையோடு முடிஞ்சிருது. பட் ஆனா அந்த ஆட்டத்திற்கு பிறகு இவர்கள் சுதாகரித்துக் கொண்ட ஆட்டத்தை மாத்துறாங்கல்ல. பனகீர் பாபு போய் இணைகிறார். நீங்க விசிகாவில அதிருப்தியாளர்களை இணைத்தீர்கள், ஏன் இணைத்தீங்கன்னு கேட்கிறார். அதிமுக நினைச்சு பாருங்க, தாவேகா கொத்து கொத்தா இணைகிறாங்களே, விசிகால இருந்து யாரும் தாவேகால போய் இணையலையே, திமுக போய் இணைகிறாங்க. அப்ப அவரு யாரால் நம்முடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் கபலீகரம் செய்யப்படுவாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஒரு சாஃப்ட் டோனை இப்ப வெளிப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயமும் சூழலும் திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கு. முதல்ல நீங்க 2 போட்டியிட்ட எண்ணிக்கையின் இடங்களே குறைவு, 8 இடங்கள் தான் போட்டிடுறாங்க, அதுல 2 சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க. நீங்க 2 சீட்டு தான் ஜெயிக்கிறாங்கும் போது மித்த ஓட்டுகளை எல்லாம் தாவேகா கிட்ட இழந்திருந்தாங்க. நீங்க தாவேகா தான் இவர்களை வீழ்த்தியது, பெரும்பாலான பட்டியல் சமுதாய வாக்குகளை கூட தாவேகா தான் எடுத்தது. அப்ப நீங்க வாக்குகளாக தாவேகாவிடம் இழந்திருக்காங்க, அதை அவங்க அறுவடை செய்யறதுக்கு தான் திரும்பி தாவேகாவோடு தான் இருக்க போறாங்க. அவங்க திமுக பக்கம்லாம் நகர போறதெல்லாம் இல்ல, தாவேகாவோடு தான் இருக்க போறாங்க. திருமாவளவன் அவர்கள் இப்போது பேசுவது, இந்த ஆட்டம் எல்லாமே திமுக கிட்ட ஒரு நட்புறவாக இருந்து விசிகாவை அடுத்து எந்த நிர்வாகிகளும் இடம்பெறாமல் ஒரு அணை போடுற முயற்சி அப்படின்னு தான் பாக்குறேன். தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா அவர்கள் விமர்சனம் செய்துட்டே இருக்காரு விசிகாவை. இதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க சார்? இல்ல, நிச்சயமா இனி வந்து அதற்கான ஆர் ராசா போன்றவர்கள் விமர்சிப்பதற்கான சூழல் குறையும் இல்லை. நீங்க ஒரு காலகட்டத்துல என் வீட்டு தென்னை குனிந்து எதிர் வீட்டுக்கு தேங்காய் கொடுத்தால் முடத்தெங்கு இலக்கியத்துல அப்படின்லாம் கடுமையான வாசகம் எல்லாம் போட்டார். நீங்க முடத்தெங்கு அப்படிங்கிறத முட்டாள் தெங்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப நாகரிகமற்ற வார்த்தைகளை சொற்பிரயோகங்களை பயன்படுத்திட்டார் ஆர் ராசா போன்றவர்கள். இப்ப நீங்க இப்படியான சமீட்சைகள் கொடுக்குறாரு. நான் எந்த கூட்டணியில திமுக வேற தனித்து தேர்தலை சந்திக்க போகுது, அவங்க சொல்றாங்க தொண்டர்கள் கிட்ட தனித்தே தேர்தலை சந்திப்போம். தனித்து தேர்தலை செஞ்சா என்னங்க நடக்கும்? 2014 பாராளுமன்ற தேர்தல் உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி இருக்கு ரிசல்ட். அன்னைக்கு மோடியா லேடியான்னு கேட்டாங்க ஜெயலலிதா. நீங்க 22% 23% அன்னைக்கு எடுத்தது திமுக. அப்ப நீங்க தனித்து தேர்தலை சந்திப்பது என்பது விஜய் போன்ற சக்தி வந்த பிறகு இனிமேல் திமுகவோ அதிமுகவோ தனித்து தேர்தலை சந்திச்சா தற்கொலைக்கு சமம். அப்ப அவர்களே இனிமேல் விசிகா மீதான எதிர்மறை விமர்சனத்தை குறைப்பாங்க. ஏன்னா இவர் வந்து விசிகாவோட விருது விழாலேயே பேசுகிறார். நான் வந்து இப்படி பேசுறேன் என்கிற கருத்தை அவர் விருது விழாவிலே பேசுகிறார். அது வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து அவரே இப்படி பேசுகிற பொழுது ஆர் ராசா போன்றவர்கள் இனிமேல் சாப்பிட்டோம் தான் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதான் நான் தான் சொல்றேன்ல, திருமாவளவன் வியூகம் தான் வைக்கிறார். இந்த வியூகத்தினுடைய கிளைமேக்ஸ் எதுனா 29 தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் தாவேகாவோட தான் இருப்பார். இங்க தாவேகா ஒரு அரசியல் பண்ணாங்கல்ல, பிஜேபியோட போவாங்களா மாட்டாங்களா? பதில் சொல்லவே மாட்டாங்க. நம்ம எல்லாம் பேசிட்டு இருப்போம் சிபிஐ விசாரணை, ஆனா விஜய் போயிட்டாரு, இன்னைக்கு கூட்டணிக்கு வந்துருவாரு, கூட்டணிக்கு வரமாட்டாரு, அவரை தவிர எல்லாரும் பேசுவோம், அவர் பதில் சொல்ல மாட்டார்.
மக்களை குழப்புறது, கட்சிகளை குழப்புறது. அப்படி குழம்பிய குட்டையில் மீன் பிடித்தார் விஜய் அவர்கள். அந்த பாலிசி தான் இது. நீங்க அந்த பேட்டர்னை பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் தாவேக்காவோட பேட்டர்ன் இருக்கு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய பேட்டர்ன் இருக்கு. அதான் நான் சொன்னேன், காங்கிரஸ் அவர்களோடு கூட்டணியில் இருந்த போதுதான் விஜய்க்கு ஒரு வேல்யூ இருக்கிற மாதிரி திமுக கூட இருந்த போதுதான் சொன்னாங்க. இன்னைக்கு அதே இதை திருமாவளவன் அவர்கள் செய்கிற பொழுது வார்த்தை விளையாட்டு விளையாடுறீங்க, இது சன் டிவி இல்ல, விஜய் டிவி இல்லைங்கிறார். பாவம், அப்ப கூட அவருக்கு மெகா டிவி கண்ணுக்கு தெரியல, அவங்க கட்சிக்காரங்க சேனல் தெரியல. சோ அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு சூழல்கள் மாறி இருக்கு. ஆர்எஸ் அவர்களும் சாஃப்ட் டோன் தான் எடுப்பார் இனிமேல் அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா திருமாவளவன் அவர்கள் கொடுக்குற சிக்னல் தானே உங்களுக்கு. இந்த சிக்னலே திமுக இனிமேல் விசிக மீதான விமர்சனத்தை குறைக்கிறதுக்கு தான் பாக்குறேன். ஆனா திருமாவளவன் அவர்களுடைய ஸ்டாண்ட் அவருடைய தனிப்பட்ட ஒரு விருப்பமா தானே சார் பார்க்க முடியும், அவங்களுடைய தனிப்பட்ட கட்சியினுடைய விருப்பமா? இந்த பக்கம் இருந்து வைகோ அவர்களோ இல்ல மாணிக்கம் தாக்கூர் அவர்களோ ஏதோ வகையில் அழுத்தம் கொடுக்குறாங்களோ திருமாவளவன் அவர்களுக்கு, நீங்க இப்படி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி? இது தாவேக்காக்குள்ள இல்ல அந்த கூட்டணிக்குள்ள என்ன மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்? இல்ல, கூட்டணிக்குள் கடுமையான சலசலப்புகளை உருவாக்கும். திருமாவளவன் அவர்கள் மீதான நம்பகத்தன்மை விஜய் தரப்பினருக்கு, ரொம்ப குறிப்பா ஆதவர்ஜனா போன்றவர்களுடைய தரப்பிற்கு திருமாவளவன் அவர்களுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாகும். இன்னொரு விஷயம் நம்ம பொருத்தி பார்க்கணும். நீங்க சமூக நீதி கணக்கெடுப்புன்னு பாமக அவர்களை ஆதரிக்கிறாங்க தாவேக்காவை. நீங்க எண்ணிக்கையில பாருங்க, விசிக விட பாமக இரட்டை மடங்கு சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இருக்கு. அப்ப நீங்க அந்த அடிப்படையில பார்த்தாலும், ஆமா, அந்த அடிப்படையில பார்த்தாலும் தாவேக்காவுக்கு லாபம். நீங்க திருமாவளவன் அவர்களுக்கு ஒரே நிலைப்பாடு தான், அவர் திமுகவா தாவேக்காவா அது ரெண்டாவது. 2 பேர் இருந்தா அலையன்ஸ்ல போக மாட்டாரு. ஒன்று பாஜக, இன்னொன்னு பாட்டாளி மக்கள் கட்சி. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னா திருமாவளவன் அவுட்டு தர அங்க இருந்து. அப்ப கிட்டத்தட்ட அவருக்கு மேல பலத்த சந்தேகங்களை எழுப்புவதற்கான சூழலை அவருடைய உரையாடலே தருது. ஒன்று. 2வது மிக முக்கியமா, அவரும் சில இடங்களை நீங்க பாருங்களேன், ஆதவர்ஜன் அவர்கள் கட்சியில இணைந்தார். முதல்ல விஜய் கட்சியில இணைந்தார். நம்ம இன்னைக்கு அவர் அமைச்சராயிட்டார். நான் ரொம்ப கடந்த காலத்தை பேசுறேன், இருந்தாலும் ஒரு மேற்கோளுக்காக சொல்ல வேண்டியிருக்கு. போய் இணைந்த உடனே நேரடியா போய் திருமாவளவன் அவர்கள்ட்ட தானே போய் ஆசீர்வாதம் வாங்கினாரு. நீங்க தமிழக அரசியல் அதெல்லாம் புதிது தானே. அப்ப நீங்க இவர் இப்படிதான் பேசுவார், இதுதான் இயங்குவார், உடனே அவரும் ஆசீர்வதிக்கிறார். அப்ப கேக்குறாங்க, அவரு ஒரு புதிய பண்பாடுங்க, அது இருந்து விட்டு வருகிறார், செல்கிற இடத்துல நன்றாக இருங்கன்னு வாழ்த்துறேன் அப்படிங்கிற. அப்ப அதே மாதிரிதான் இப்ப இவர் இப்படி பேச பேச பாமக கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க தொடங்குவாங்க. நீங்க நீங்க அதிமுக பாமக அலையன்ஸ்ல பாருங்களேன், பாட்டாளி மக்கள் கட்சியை விட அதிமுகவுக்கு நல்ல லாபம். வட மாவட்டத்துல கணிசமா ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அதிமுக ஓட்டு பாமகக்கு அந்த அளவுக்கு டிரான்ஸ்பர் ஆகல. அப்ப அவர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் போன்ற ஒரு சக்தி அவரு நேர்ல போய் பார்த்தாரு. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல விஜயோட ஒரு கேப் கிடைச்சா போயிடலாம்னு நினைக்கிறாங்க. சோ அந்த சூழல்ல வைகோ அவர்கள் பாருங்க, இன்னைக்கு நோபல் பரிசு கிடைக்குங்கிறாரு, இவர் டிவி விவாதம் மாதிரி இல்லைங்கிறாரு. சோ அப்ப திருமாவளவன் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. அவர் நீங்க புற அழுத்தம், இதெல்லாமே கட்சிக்குள்ள இருந்தவர்கள் ஒரு அழுத்தம். நீங்க ஷானவாஸ் போன்றவர்கள் அவங்களோட நிலைப்பாடு இப்ப என்ன, பெரிய அளவுல பேச மாட்டாங்க, முன்னாடி எவ்வளவு ஆக்டிவாக இருந்தவர். சோ அந்த மாதிரியான பல நெருக்கடிகள் திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கு. அந்த நெருக்கடிகள்ல இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நான் இன்னும் முடிவெடுக்கலன்னு ஒரு மதில் மேல் ஏறி ஒரு பூனையை போல இருக்கு அந்த கட்சி. அப்படிதான் நான் பாக்குறேன். நீங்க மதில் மேல் பூனை இருந்தது, இந்த பக்கமும் இல்ல அந்த பக்கமும் இல்ல, ஆட்சியில் பக்கம் அதிகாரத்தில் பக்கம் தந்திருக்காங்க, அதனால நாங்க இன்னைக்கு ஆட்சியில இருக்கோம், மங்கல இருக்கோம். ஆனா இது கூட்டணி இல்ல, எல்லாமே கூட்டி கழித்து பார்த்தா முரண்பாடுகளின் முடிச்சுகளா தான் இருக்கு. அப்ப ஆரம்பத்துல இருந்தே தாவேகா விசிகாவையோ இல்ல கம்யூனிஸ்டுகளையோ நம்பாம குதிரை பேரம் நடத்துறாங்க, மேண்டேட் இருந்தும் கூட ஆதரவு தெரிவிச்சும் கூட சிலரை உள்ள இழுக்கிறாங்க அப்படின்னு சொன்ன கருத்துக்கள் இந்த இடத்துல பிரேக் ஆகுதோ, அது உண்மையாகுதோ? இல்ல, நிச்சயமாக அது உண்மையாகத்தானே மாறுது. நீங்க ஒரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாச்சு, ஆன பின்பும் கூட விசிகாவோ இடதுசாரிகளோ நீங்க தீக்கதிரில பாத்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு விஷயமாவது இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு எழுதுறாங்க. நீங்க அவங்களுக்கு என்ன லாபம்? இந்த அரசை ஆதரிக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு அதிகபட்ச லாபம், நான் நேற்று கூட ஒரு தொலைக்காட்சி நகைச்சுவையா சொன்னேன், இடதுசாரிகளுக்கு ரொம்ப பெரிய லாபம் ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, செங்கோட்டையன் அவர்களை நேற்று தீக்கதிரி சந்தாவா சேர்த்திருக்காங்க. நேற்று நாளிதழ்ல முதல் பக்கத்துல செய்தி இருக்கு, செங்கோட்டையரை சேர்த்திருக்காங்க. இதே மாதிரி தாவேக்கா அமைச்சர்கள் ஒரு 4-5 பேரை சேர்த்து வரிசையா படம் போட்டிருந்தாங்க. ஒரு சந்தா 2300 ரூபா, ஓராண்டு சந்தா, தீக்கதிரினுடைய சந்தா. இப்படி அவர்களால ஒரு 108 சந்தா கூட சேர்க்க முடியும். நான் சொல்றது 108 சட்டமன்ற உறுப்பினர்களை சொல்றேன். அப்ப அதுதான் இடதுசாரிகளை பொறுத்தவரை கொள்கை தான். அவர்கள் கொள்கை நிலைப்பாட்டோட உறுதியா போராடுவாங்க. நீங்க முந்தைய திமுக ஆட்சியில் அவர்கள் இருக்கிற பொழுதும் சாம்சங் போராட்டம் அவங்க தான் முன்னெடுத்தது. கிட்டத்தட்ட பல போராட்டங்கள், வேங்கை வயல் பிரச்சனையாக இருக்கலாம், கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரம் நடந்தப்ப விசிகா போய் அங்க மது ஒழிப்பு மாநாடு போட முடியுது, அதுல திமுக கலந்துக்க நிர்பந்திக்கப்படுது. இங்க இந்த மாதிரிலாம் தாவேக்காட்ட செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நீங்க இன்னைக்கு சமூக நீதி அப்படின்னு அந்த துறையினுடைய பெயரை மாத்திர உடனே கண்டிச்சு அறிக்கை வருது. பட் இது எதையுமே அவர்கள் விரும்ப மாட்டாங்க. அதனால அவர்களுக்கு என்னன்னா, எண்ணிக்கை தான் முக்கியம், அந்த எண்ணிக்கை விசிலாகவே இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற இடம் நோக்கி நகர்றாங்க. அதுல ரொம்ப ஆபத்தான ஒரு ஆட்டம் என்னன்னா, நேற்று வரை தூய சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விமர்சனத்தை அவர்களே கேள்விக்குறியாக்குறது மாதிரி
கரூர் விஜயபாஸ்கர் நிலபகரிப்பு தடுப்பு பிரிவு போலீசாரால் திருச்சூர்ல போய் கைது செய்யப்பட்டவர். அதே மாதிரி உங்களுக்கு விராலிமலை விஜயபாஸ்கர் குட்கா வழக்கு இருக்கக்கூடியவர். இப்படியானவர்களை கூட அவர்கள் அணைத்துக் கொள்வது என்பது இதனுடைய வெளிப்பாடு தான். நீங்க உள்ளபடியே தாவேக்கா 108 ஜெயிச்சிட்டாங்க. விஜய் அதை சொல்லியிருக்காருங்க. ஒரு நன்றி தெரிவிப்பு கூட்டம் நினைக்கிறாங்க. பேசுற பொழுது இவ்வளவு செஞ்ச நீங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்து பண்ணியிருக்க கூடாதான்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க இவ்வளவு பண்ண நீங்க இன்னும் கொஞ்சம் எனக்கு சேர்த்து தந்திருக்க கூடாதான்னு மக்களை பார்த்து கேட்கிறார். அப்படின்னா என்ன 108 118 நீங்க தந்திருக்க வேண்டியதானங்கிற. அப்ப இந்த 10 பேரை அவர் வந்து எந்த அளவுக்கான மதிப்பீடாக வைத்திருக்கிறார்கள் தாவேக்காங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு அம்சம் அப்படின்னு தான் பாக்குறேன். பட் இங்க ரெண்டுமே இருக்கு. நீங்க வந்து பொதுவா ஒரு ஆஃபர் ஒரு அக்செப்டன்ஸ் சட்டப்படி ஒன்று ஆஃபர் இன்னொன்னு அக்செப்டன்ஸ். இங்க நீங்க ஆஃபர் கொடுத்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லது இவர்கள் ஆஃபரை தேடி வர்றாங்க. ரெண்டுல எது நடந்தாலும் அது குதிரை பேரம் தான். இந்த ஆஃபர் பாமகவுக்கு கொடுக்கப்படுது, நம்பர்ஸும் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்ற பட்சத்துல திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு தவறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குல்ல சார். அது தெரிஞ்சும் கூட இப்படியான ஒரு டெசிஷன் எடுக்கிறது, இப்படியான ஒரு நிலைப்பாட்டுல நிக்கிறது அப்படிங்கிறது சரியான ஒரு அரசியல் பார்வையா? இல்ல, அவர் கத்தி முனையில் தான் நிற்கிறார். திருமாவளவன் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு என்பது கத்தி முனையில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு. ஆனா அதுல வந்து அவர் இன்னொரு விஷயம் யோசிச்சிருக்கலாம். பாஜகவை விட்டு நகர்ற முடிவை அன்புமணி எடுக்க மாட்டார்னு நினைச்சிருக்கலாம். நீங்க அந்த அந்த இடம் ஒரு லாஜிக்கலா இருக்கலாம். நீங்க வந்து அவர் வந்து இன்னைக்கு எடுக்கக்கூடியது அதீத ரிஸ்க் தான். திருமாவளவன் அவர்கள் விமர்சிக்கிறது, நான் இன்னும் அந்த கூட்டணியில இல்லை என்று பேசுவதெல்லாம் ஒன்றுதான். பாமக உள்ள வந்துடலாம் அப்படின்னு தாவேக்கா கூட நினைக்கலாம். பாமகவுக்கும் அந்த விருப்பம் இருக்கு. நான் தான் சொன்னேன், சமூக நீதி கணக்கெடுப்பு உள்ளிட்ட பல முதல் நாள் சட்டமன்றத்துல திமுக எடுத்த அதே ஸ்டாண்ட தான் காஸ்ட் பேஸ் சர்வேல வந்து இவங்களும் எடுக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட பாமக ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அப்ப இது எல்லாமே ஒரு சயின்ஸ் தானே. தாவேக்காவோட வந்து இணைறதுக்கான, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு சயின்ஸ் தானே. ஆமா, இல்ல அது அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. பட் அதான் மேல இருக்கிறவன் சம்மதிப்பானான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. நம்ம பொதுவாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் தொடங்குறப்ப நம்ம மேல இருக்கிறவன் நம்ம கடவுளை சொல்லுவோம். பட் இங்க பாஜக பொறியில அவர் இருக்கார்ல, பல வழக்குகள் இருக்குல்ல, அவங்களுக்கும் சுகாதாரத்துறையில் இருந்த போது உள்ள வழக்குகள் இருக்குல்ல, நமக்கு நன்றாக நினைவுல இருக்கும். ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அந்த பிளவு நேரத்திலேயே பேசப்பட்ட ஒரே விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். தைலாபுரம் தோட்டத்துல ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் கேட்குதுன்னு. அப்ப நீங்க அவ்வளவு எளிதில வந்து பாமக வந்து பாஜக அலைன்ஸ், ஏன்னா பாஜகவுக்கு இப்ப தேவை, முதல்ல பாஜகவுக்கு இப்ப என்ன தேவைன்னா, அண்ணாமலை தனியா கட்சி ஆரம்பித்துட்டார். 18 லட்சம் பேர் அங்க போயிட்டாங்க. நிறைய நண்பர்கள், நான் குமரி மாவட்டத்துல இருக்கேன். குமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய, எங்க மாவட்டத்துல தான் பாஜக ரொம்ப வலுவான மாவட்டம். தமிழ்நாட்டிலே பாஜக வலுவான மாவட்டம் இதான். தனியாரினாலே 3 லட்சம் ஓட்டு எடுப்பாங்க. நீங்க போன எம்எல்ஏ எலெக்ஷன் ரிசல்ட் பாத்தீங்கன்னா 5 தொகுதியில நேரடியா தாமரை சின்னம் போட்டிடுச்சு. கிள்ளியூருங்கிற தொகுதியில தமிழ்நாடுல காங்கிரஸ், அதுவும் தாமரை சின்னம். அப்படி 5 தொகுதியில போட்டிட்டாங்க. 5 தொகுதியிலையும் வரலாற்றுல இல்லாத அளவுக்கு 3வது இடம் வந்துட்டாங்க. இதுவரை இப்படியான சூழலே இருந்தது இல்லை. இவ்வளவுக்கு அண்ணாமலை இப்ப தனி கட்சி ஆரம்பிக்கல. இப்ப அண்ணாமலையும் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. யாரையாவது ஒரு பாஜக நண்பரை பார்த்தோம்னா செல்போன்ல முகப்பு பக்கத்துல செல்போன்ல ஸ்கிரீன்ல மோடி படம் வச்சிருக்காரு. வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சரா அண்ணாமலை போட்டோ வச்சிருக்காரு. நான் கேட்டேன், என்னங்க இங்க அண்ணாமலை இருக்காரு அங்க மோடி இருக்காரு அப்படின்னு. இல்ல, டெல்லினா நாங்க மோடி, மாநிலம்னா அண்ணாமலை அப்படின்னு. அப்ப பாஜகவுக்கே தேவை இருக்கு. இனிமேல் தான் அவங்க அதிமுக பாமகன்னு இந்த சேர்த்து வச்ச நெல்லிக்காய் மூட்டை சிதறிடக்கூடாதுங்கிற பக்குவம் ரொம்ப கையாள்வாங்க. சோ அதனால அதை கூட திருமாவளவன் அவர்கள் ஒரு வியூகமாக நினைத்திருக்கலாம். பாமக அவ்வளவு சீக்கிரம் பாஜகவை விட்டு வர, அப்படி வந்துருச்சுன்னா பாமக நகர வந்து விட்டால் என்ன, இப்ப ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் எல்லாம் இணைப்பு சாத்தியமாகி விட்டது. சோ அப்ப அவர் சொல்லலாம், எங்க அப்பாவுக்கு விஜய் கூட போகணும், அலைன்ஸ்ல போகணும் விருப்பம் இருந்ததுன்னு ஏதோ சொல்லி வந்துட்டாருன்னா திருமாவளவன் அவருடைய கதி ரொம்பவே சிக்கலாகும். அவர் மீண்டும் திமுகவோடு இருக்க வேண்டிய சூழல் வரும். அமைச்சரவை பிரதிநிதித்துவத்துல கேள்விக்குறியாகும். எல்லா விஷயங்களுமே பெரிய சவாலா இருக்கும். பட் கட்சியை காப்பாற்றணும். நீங்க ஆட்சி அதிகாரம் என்னைக்குனாலும் வரலாம். கட்சியினுடைய கட்டமைப்பு, உருவாக்கி வச்சிருக்கிற நற்பெயர், அதெல்லாம் அவ்வளவு எளிதில் வந்து கிடைத்து விடாதுல்ல. அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு வைகோ அவர்களோட நம்பகத்தன்மை ஏன் கேள்விக்குறியாகுது? 9 வருஷம் நான் பயணிக்கும் போது நான் திட்டுனேன்னா வெளியே வந்தவரதான் திட்டுனேன்னு அவரே சொல்றாரு. அப்ப நீங்க 9 வருடம் மக்களை பத்தியே பேச மாட்டீங்க, மக்களுக்காக சிந்திக்க மாட்டீங்க, உங்களுடைய கூட்டணி தர்மம் தான் நிக்குதா அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. அப்ப திருமாவளவன் இது ஒரு பாதுகாப்பான ஆட்டம் தான் நான் பாக்குறேன். ஒரு தவறான ஆட்டம்லாம் இது கிடையாது. நிச்சயமா ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு ஆட்டம் தான். பட் அவர் என்னன்னா, கொஞ்சம் கூடுதலாக மக்கள் கிட்ட தன்னை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைத்து நிறைய பேசுகிறார். அது ஒரு வகையில அவருக்கு கொஞ்சம் செட்பேக் ஆகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமைச்சரவையில இருக்கும், ஆனா திமுக கூட்டணியில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இந்த வேறுபாட்டை நிறைய பேர் விமர்சனம் செய்யறாங்கல்ல. இதுக்கு நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் போலவே வெளியில இருந்து ஆதரவு அப்படின்ற நிலைப்பாட்டோட நிறுத்தி இருக்கலாம், அமைச்சரவை வாங்கி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டாண்ட் கரெக்ட் தான்? இல்ல, நிச்சயமா உங்களுடைய விமர்சன பார்வை சரியானதான். ஏன்னா அவர் வந்து திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சி ஒரு விஷயம் பேசினார். உங்களுக்கு நன்றாக நினைவுல இருக்கும். அந்த நாட்கள்ல சொன்னாரு,
இடதுசாரிகள் என்ன நிலைப்பாடு இருக்கிறார்களோ அதை ஒட்டியே எனது நிலைப்பாடு இருக்கும். இதுதான் அவர் தொடர்ச்சியா பேசினது. முதல்ல சீட்டு ஒதுக்குனாங்கல்ல, இடதுசாரிகளுக்கு 5 சீட்டு ஒதுக்குனாங்க. 2 கம்யூனிஸ்டுகளுக்கு 5 சீட்டு 6ல இருந்து 5 ஆக்குறாங்க. 2 கம்யூனிஸ்டுகளுக்கும் தொகுதிகளை குறைக்கும் போதும் அவர் என்ன சொன்னார்னா, தனக்கு கொடுத்த 8, அவர்களுக்கு ஒதுக்கிய 10, இடதுசாரிகளுக்கான பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்தில் 18 சீட்டு தானா அப்படின்னு தான் அவர் முதல்ல பேசினார். எல்லாவற்றிலும் இடதுசாரியாக தன்னையும் சேர்த்துக் கொண்டார். ஆனா இடதுசாரிகள் தங்களோட நிலைப்பாட்டை அறிவிச்சாங்க, நிபந்தனையற்ற ஆதரவு. அதுக்கு அப்புறமும் இவர் ஏன் மாநில நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டியிருக்கேன், நாளைக்கு சொல்லிடுறேன், ஒரு நாள் இடையில எந்த விதமான கருத்து பகிர்வும் இல்லாமல் இருந்தது. பட் இதுல என்ன விஷயம்னா, இடதுசாரிகள் எப்பொழுதுமே ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு முக்கியமே கிடையாது. நான் தான் சொன்னேன், ஒரு தீக்கதிரி சந்தா வேணா சேர்ப்பாங்க இந்த 5 ஆண்டுகள்ல, அவ்வளவுதான். அப்ப இடதுசாரிகளுக்கான அரசியலை விசிகாவும் செய்ய முடியாது. நீங்க விசிகா அமைச்சரவை பங்கெடுத்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வாங்கிட்டாங்க. அவங்கள பாருங்க, இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில வசமா கூட்டணிக்குள்ள போய் ஒட்டி போக்குவரத்து துறையை வாங்கிட்டாங்க. அவர்கள் வாங்கி இருந்தது ஆதி திராவிடர் நலத்துறை, வன்னியரசு அவர்களுக்கு வாங்கியது சமூக நீதித்துறை. அப்ப எந்த சமூகத்திற்காக இத்தனை ஆண்டுகள் அரசியல் ரீதியாக போராடினார்களோ அந்த துறையை தான் வாங்கியிருக்காங்க. நீங்க வேற ஒரு துறையை வாங்கினாங்கன்னா அது விமர்சனத்துக்கு உட்பட்டது. நீங்க ஒரு வளம் கொளிக்கக்கூடிய துறையை வாங்கிட்டாங்க. என்னங்க இவர் இவ்வளவு வருஷம் 30 வருஷம் கட்சியை நடத்தினாரு, 20 வருஷம் கட்சியை நடத்தினாரு, சுற்றுலாத்துறையை வாங்கிட்டு ஊரா சுற்றுலா போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லிடலாம். பட் அப்படி இல்லை. அவங்க அந்த எந்த சொசைட்டிக்காக உழைத்தார்களோ அந்த துறையே வாங்கியிருக்கிறார்கள் என்பது அது விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டதுன்னு தான் நான் பாக்குறேன். ஒன்று. இன்னொன்று மிக முக்கியமா, நீங்க மாணிகந்தாகூர் சொல்ற அந்த கருத்து சரி. அவர் என்னைக்கு ஒரு கூட்டணி கட்சி அமைச்சரவையில் பங்கெடுத்து விட்டாரோ அன்றைக்கு அந்த கூட்டணி தான். அதான் நான் சொல்றேன், அவர் அரசு ஆட்சி நிர்வாகத்துல பங்கெடுப்பு என்பதை விட கட்சியை கட்டுக்கோப்பா வைத்திருக்கணும்னா திமுக விசிகாவின் மீது வைக்கக்கூடிய குறிய முதல்ல இல்லாம ஆக்கணும். அதற்கான ஒரு ஆட்டம் தான் அவர் ஆடுகிறார் அப்படின்னு தான் பாக்குறேன். அது கண்டனத்துக்குரியதான். அவருடைய பேச்சுகள் முரண்பாடாக இருக்கிறது, கண்டனத்துக்குரியதான். பட் அது ஒரு அரசியல் கட்சியாக அது அவருடைய வியூகமாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. தாவேகா கட்சியோட கூட்டணியில இருக்கக்கூடிய அமைச்சரவையில இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டம் நடக்குது, அதுல கலந்துக்கிறாங்க. ஆனா அது பெருசா அந்த கூட்டணி இன்னும் முழுமை அடையல அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அவர்கள் பேசுறது, அதை எப்படி பார்ப்பாங்க, எப்படி அணுக போறாங்க? இல்ல, திமுகவை பொறுத்தவரை அதான் நான் சொன்ன மாதிரி விசிகா இடதுசாரிகள் மீதான விமர்சனங்களை குறைப்பாங்க. நீங்க அவர் ஒரு திருமண விழாவில் முன்னாள் முதல்வர் கலந்து கொள்கிற பொழுது அங்க போகிற முன்னாள் சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் ஒரு டோன்ல பேசுறாரு. நீங்க இடதுசாரிகள் அன்னைக்கு அந்த தோழமை கட்சி கூட்டத்துல கலந்துக்கலையே. நீங்க கேட்ட மாதிரி தாவேகா நடத்திய கூட்டத்துல மதிமுக, மனிதநேய மன்னிக்கணும், மதிமுக உள்ளிட்ட இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட காங்கிரஸ், இந்த 3 கட்சிகள் தானே கலந்துக்கிட்டாங்க. நீங்க பெரிய கட்சிகளா 2 பேரும் கம்யூனிஸ்ட் கட்சிகளே அன்னைக்கு கலந்துக்கலையே. நீங்க இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் கலந்துக்கல. அதான் நான் சொன்னேன், தாவேகா இந்தியா கூட்டணியில இல்ல. அப்ப நீங்க அதை ஒரு முழுமையான ஒரு கூட்டம் நம்ம அதை சொல்ல முடியாது தானே. நீங்க இடதுசாரிகள் கலந்து கொள்ளவே இல்லை. சரி, இடதுசாரிகள் கலந்துக்கல, காங்கிரஸ் கலந்துக்குச்சு. சரி, அப்படின்னா நீங்க தாவேகா இந்தியா கூட்டணியில இருக்கா? அதுவும் இல்ல. கூட்டணிக்கு பேர் வச்சுட்டீங்களா? அன்னைக்கே பேர் வச்சுட்டாரு பிரவீன் சக்கரவர்த்தி, வச்ச பேர்ல சர்ச்சையாகுது. ஜனநாயக முற்போக்குன்னு வைக்கிறாரு, முற்போக்கு கட்சியே கலந்துக்கல. அப்ப அது முழுமையான கூட்டம் இல்ல. அது தோழமை கட்சிகளுடைய அவர்களுடைய ஆலோசனை கூட்டம் தான் அது. அவர்கள் அமைச்சரவையில் பங்கெடுத்தவர்களுடைய கூட்டம் அது. அது அமைச்சரவை கூட்டத்தினுடைய நீட்சின்னு தான் பாக்குறேன். சிஎம் அமைச்சரவை கூட்டத்துல பங்கெடுப்பார். இது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பார்த்திருக்கிறார். அவ்வளவுதான். சோ அதனால அது முழு வடிவம் எடுக்கலங்க. நீங்க ஒரு மினிமம் ஒரு விஷயத்த பிக்ஸ் பண்ணணும். நம்மளுடைய குறைந்தபட்ச செயல் திட்டம் இது, இதை நோக்கி போக போறோம், அதுல உடன்பட்டு வாங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையிலே கூட்டணி கட்சிகளுக்கான அழைப்பா இருக்கும். நீங்க அந்த கூட்டணியில ஆதரவு தெரிவித்த இடதுசாரிகள் கலந்து கொள்ளல. இவர்கள் தலைமை ஏற்று இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு யாரு தலைமை, காங்கிரஸா தாவேகாவா, அதுவும் தெரியாது. சோ அப்படி பல முரண்கள் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓகே சார், இப்ப என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.